ஈரானுடனான போர் நிறுத்தம் அப்படிங்கிறது மறுபடியும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. கால அளவு என்ன அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லலை. ஆனால் அவர் காலத்துக்கு மறக்க முடியாத அளவிற்கு ஈரான் சில சம்பவங்களை செஞ்சுருக்காங்கங்கிறது மட்டும் புரியுது. தொடர்ச்சியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முடக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிப்பும் கொடுத்துருக்காரு. அவர் மனசில் அப்படி என்ன தான் நினச்சிருக்காரு, இல்லை ஈரான் மனசில் என்ன தான் இருக்குது, யார் மனசில் யார் அப்படிங்கிறத எளிமையாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அணு ஆயுத குறியீடுகளை எதற்காக ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்காரு? ஒரு சின்ன ரூமில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நம்ம ஊருக்கார பையவனா வந்திருக்கானா? யாரும் வரல. அப்போ வெற்றி 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 நம்ம தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியப்பன் பாத்திர கடையில் போய் பரிசு வாங்கிட்டு போகக்கூடிய வடிவேலு மாதிரி ட்ரம்ப் அவர்கள் போரில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், இனிமேல் ஈரானில் அடிப்பதற்கு ஒன்றும் இல்லை, தாக்குவதற்கு எதுவும் இல்லை, அதனால் நாங்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்து கொண்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். அது மட்டும் கிடையாது, போர் நிறுத்தம் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறத நான் கால அளவு எதுவுமே இல்லாமல் நீட்டிக்கிறேன். பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம், அது தொடர்பாக ஈரான் எடுத்திருக்கக்கூடிய தற்போதைய முடிவு, இது எல்லாமே அவங்களுடைய நலன் சார்ந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் ஜேடி வான்ஸ் அவர்கள் செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தானுக்கு போகிறதாக இருந்தது, மத்தியஸ்தம் நடைபெறுவதாக இருந்தது. ஈரானுடைய செயல்பாடு காரணமாக அந்த விஷயம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி போர் நிறுத்தம் அப்படிங்கிறதும் கால அளவு நீட்டிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு காலம்லாம் தெரில. அது வரைக்கும் நான் உங்களை அட்டாக் பண்ண மாட்டோம், நீங்கள் ஒரு டீலுக்கு வாங்க, நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பினுடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குங்க. ஈரான் சைட்லேருந்து கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க. டேரெக்டாக வந்து ட்ரம்ப்புக்கிட்ட பேசுகிறதுக்கு, ஜேடி வான்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு ஏன் பாகிஸ்தானுக்கு வரமாட்டுறாங்க ஈரான்? இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு இருக்குல்ல. சரி, போரில் ஜெயிச்சிட்டேங்கிறாரு, அப்புறம் ஏன் வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிறத நீட்டிக்கிறேன்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பு? இந்த கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கா? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த போர் நிறுத்தம் கான்செப்ட் அப்படிங்கிறதும் ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களும் பேசு பொருளாக மாறியிருக்கு. இதற்கான தெளிவான விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராப்ளம் எதை நோக்கி போகுதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அமெரிக்காவால் இதுவரைக்கும் ஈரானுடைய கப்பல்கள் 2 எண்ணெய் கப்பல்கள் மடக்கப்பட்டிருக்கு. சரியா? ஒன்று சீனாவுக்கு போனது, இன்னொன்று வேறு ஒரு ஏரியாவுக்கு போனது. ஆக மொத்தத்தில் 2 கப்பலை முடக்கியிருக்காங்க. இது தவிர்த்து 27 கப்பல்களை வந்து அமெரிக்கா நிப்பாட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் நெட்டில் பரவிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் உண்மை கிடையாது. 2 கப்பல்களையும் வழிமறிச்சாங்கல்ல, அதில் ஒரு கப்பல் மட்டும்தான் இப்போதைக்கு அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு கப்பல் ஈரானுக்கு வந்துடுச்சு. இதுதான் கடைசியாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஆனால் சென்காம் தொடர்ச்சியாக உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு வரக்கூடிய கப்பல்களை தடுத்து நிறுத்தி விசாரணை அப்படிங்கிறதும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சில கப்பல்கள் மேலே அவங்களே மேலே ஏறிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள்கிட்ட விசாரிக்கிறது உள்ளிட்ட விஷயங்களை செய்கிறாங்க. ஏன் இந்திய கப்பல் கூட சிறைபிடிக்கப்பட்டது, அதெல்லாம் நடக்க தான் செஞ்சது. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அது விடுவிக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்போ அமெரிக்காவால் இடைமறிக்கப்பட்ட டிபானி அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் 2 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயோட சீனா நோக்கி போயிட்டு இருந்ததை இடமறிச்சாங்க. உடனே சீனா சைடில் இருந்து பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுச்சு சென்காம்க்கு. போராக மாற்றி விடுவோம், ஒழுங்குமுறையாக விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பெரிய வார் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை முடக்கிறதன் மூலிமா வருமா அப்படிங்கிற கேள்வியும் பிறந்திருக்கு. தொடர்ச்சியாக இங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்படி இருக்க, இன்னொரு புறம் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, தனது அந்த மையமான ஒரு சதுக்கம் இருக்குல்ல, ஈரானில் போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல மக்கள், தன்னுடைய நாட்டுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு அவங்க பண்ணக்கூடிய போராட்டத்தில் அந்த சதுக்கத்தில் ஒரு வண்டி வந்து நிற்கிது. அந்த வண்டியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோரம்ஷர் 4 பாலிஸ்டிக் ஏவுகணை, அந்த புரட்சிகர சதுக்கம் அப்படிம்பாங்க. 1979க்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட சதுக்கம். நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கூட வந்து ஈரானில் பழைய காலத்தில் இருந்தவங்க, 1979க்கு பிறகு அந்த இடத்துல வந்து இருந்தவங்க, அந்த சதுக்கம் கட்டும்போது வாழ்ந்தவங்க, இன்றைக்கி அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்கெல்லாம் வந்து அதோட ப்ரைடு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேரடியாக போய் அங்கே பார்த்தவர்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது வியக்கத்தகுந்த வகையில் இருக்குது. ஈரான் மக்களுடைய ஒற்றுமையை பற்றியும் அவங்க பெரிய அளவில் பேசுகிறாங்க.
எந்த ஒரு நாட்டிலையுமே இப்படி ஒரு வார் ஒன்று நடக்குது அப்படின்னா, அதுவும் அமெரிக்காவுக்கு எதிராக நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு ஒதுங்கிடுவாங்க மக்கள். அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் அதிகம். ஆனால் ஈரானிய மக்களுடைய துணிச்சல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தான் இந்த காட்சிகள் இருக்குது. இந்த போரில் ரொம்ப பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது கொடுத்தது எதுனா, இந்த கோரம்ஷர் 4 அப்படிங்கிற ஏவுகணை டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டினுடைய யூஎஸ் பேஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லையே போய் டியானோ கார்ஜியா இருக்குல்ல, அந்த இடத்துலையே போய் விழுந்தது. அது ஒரு பெரிய அளவில் பயமுறுத்தக்கூடிய வகையில் இங்கிலாண்டுக்கும் இருந்தது, அமெரிக்காவுக்கும் இருந்தது. அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சது தான் இந்த கோரம்ஷர் 4 அப்படிங்கிற பாலிஸ்டிக் ஏவுகணை. அப்போது இது 2000 கிலோமீட்டர் தாண்டி பயணப்படக்கூடியது. இதனால் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிதுங்கிறத நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த புரட்சிகர மையத்தின் சதுக்கத்தின் மையத்தில் ஒரு பெரிய ரவுண்டு ஒன்று அடிக்குது, ஒரு பெரிய வேனில், லாரியில். சரியா? அப்படி ஒரு காட்சிகள் அரங்கியது. அதாவது போர் நிறுத்தம் முடிகிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. ஆனால் போரை வந்து மறுபடியும் வந்து நடத்துறதுக்கு ட்ரம்ப்புக்கு விருப்பம் இல்லை, தோற்று போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு ஈரான் யோசிச்சு இந்த இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய 12 நாளில் அவங்க மறுபடியும் அவங்களுடைய விமான தளங்கள் இருக்குல்ல, அதை பூரா புதுப்பிச்சிட்டாங்க. இப்போது ஈரானுடைய வான் பேஸும் ஓப்பன் செய்யப்பட்டது. அப்போது உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஏரோப்ளைன்ஸ் வந்து எங்களுடைய நாட்டுக்கு வருவதற்கான வான்வெளி திறக்கப்பட்டது. போரற்ற சூழல் நிலவுது, அதனால் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ விமானங்கள் தரையிறங்கி மறுபடியும் வந்து போகக்கூடிய காட்சிகள் அரங்கிறது. ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்கி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எங்களுடைய பாலத்தை உடைச்சிங்க, ஆனால் எங்களுடைய மன உறுதியை உடைக்க முடியல, மறுபடியும் எங்களால் இந்த சிறப்பான பாலங்களை கட்டிட முடியும். ஸோ எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எங்களுடைய விமான நிலையங்களும் இப்போ இயக்கத்தில் தான் இருக்குது, அடுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடி தான் அப்படிங்கிறதுல ஈரான் வந்து தெளிவாக தான் இருக்குது. ஏமனுடைய தலைவர் அல்ஹுதி, அதாவது ஹவுதிகளுடைய தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் காசாவில் ஒரு தாய் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறாள். எப்படி? ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்குள்ளேயும் ஒரு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறாள். அப்படின்னா நீ வந்து பெண் உரிமை பற்றி பேசுகிறீங்கல்ல, அதெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற கொஸ்டினை ஹவுதிகள் வந்து இப்போ கொஸ்டினாக கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. இதுக்கான பதில் என்ன யாருக்கும் தெரியாது. அமெரிக்கா இதை வந்து உமன்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பொம்பளை பிள்ளையை வந்து நீ கொலை பண்ணுற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கியம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இது இப்படி போயிட்டுருக்கே, அப்போ போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆக போதா பிரசாத் அப்படின்னு கேட்டால், அதுதான் எனக்கு பகீர்னு ஒரு செய்தியாக கண்ணில் பட்டது. ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழுவில், பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை குழுவுக்கு போனாங்கல்ல, அதில் உறுப்பினராக இருந்தவர் தான் பேராசிரியர் முகமது மராண்டி அப்படிங்கிற நபர். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். என்ன தெரியுமா? கத்தாரு, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரகம், பக்ரைனு, குவைத், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஈரானியர்கள் உடனடியாக வெளியில் வந்துடுங்க. பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் நீங்கள் இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த கப்பலில் இருந்து ஜம்ப் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு ஓடிடுங்க. பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் அந்த இடம் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு ரொம்ப இது அவசரமான செய்தி. ஏன்னா அதுதான் முதல்ல அட்டாக் செய்யப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் வளைகுடா நாடுகளில் இருந்து திரும்பி வந்துடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுது. அப்போது அகைன் மறுபடியும் ஒரு பெரிய வாருக்கு ஈரான் தயாராகிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் இதிலிருந்து புரியுது. அது மட்டும் கிடையாது, ட்ரம்ப் அவர்கள் ஒரு அவசர கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் அவர் வந்து அணு ஆயுதம் தொடர்பான குறியீடு ஒன்றை பதிவு செய்ததாக செய்தி ஒன்று வெளியாகுது. அப்போது முன்னாள் CIA அதிகாரி ஜான்சன் வந்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை ஒன்று உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. மூத்த இராணுவ தளபதி கெயின் அவர் வந்து ட்ரம்ப் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது தடுத்தார். வேண்டாம், அணு ஆயுதங்கள் வேண்டாம், ஏற்கனவே ஒரு தடவை அதை பயன்படுத்தி வரலாற்று பிழை அப்படிங்கிறது நடந்துருச்சு. ஸோ அகைன் ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கெயின் அவர்கள் ட்ரம்ப்புக்கு அறிவுறுத்தியதாக செய்தி வெளியாகுது. இதன் அடிப்படையில் ஓகே லீவ் இட் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்தியதாகவும் செய்திகள் கிடைக்கிது. எது எப்படியோ ஒரு மோசமான ஒரு உலக
தலைவர்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் இருந்து நம்ம தப்பித்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். நம்ம தான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையும் எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் நமக்கு புரியலை, நம்ம சண்டை போட வேண்டியது அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வல்லாதிக்க சக்தி ஏகாதிபத்தியம் தொடர்ச்சியாக நம்மளை முடக்கிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் கடையில் போய் ஒரு டீ சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அது 10 ரூபா 12 ரூபாய்க்கு இருந்தது 15 ரூபாயாக மாறிடுச்சு. இதுக்கான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்பு. ஸோ நம்ம குடிக்கக்கூடிய ஒரு டீயினுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வகையிலையும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்துலையும் முழுமையான பங்கு வகிப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப். உலகத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நபர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய நாட்டினுடைய நலன் கருதி திருடக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இந்த திருட்டுத்தனம் அப்படிங்கிறது ஈரானில் நடக்கக்கூடிய போர் மூலியமாக உலகத்திற்கு அப்பட்டமாக தெரிகிறது. ஈரான் சைடில் எதுவும் மிஸ்டேக் இல்லையா அப்படின்னு கேட்டால் தன்னை தாக்குவதற்கு முற்படக்கூடிய நபர்களை தடுத்தாட்கொள்ள வேண்டிய வேலையை, தற்காப்பு வேலையை ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இங்கே பொக்ரானில் எப்படி அணுகுண்டு சோதனை செய்யப்பட்டது அதே மாதிரியான விஷயங்களில் இந்தியாவும் டெவலப் ஆகிக்கணும். ஒரு புறம் ஜனநாயகமும் இருபுறம் இன்னொரு புறம் நம்முடைய வலிமையையும் நம்ம எதிரிக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும். குறிப்பாக நம்முடைய அஜித் தோவல் அவர்கள் இப்போது சவுதி அரேபியாவை நோக்கி பயணம் போயிருக்காங்க. தொடர்ச்சியாக சவுதி அரேபியாவோடு நம்ம கொண்டிருக்கக்கூடிய நட்பினுடைய ஆழம் அப்படிங்கிறது அதிகப்படியானது. அந்த வகையில் நம்முடைய தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியம் அப்படிங்கிறது உணர்ந்து வளைகுடா நாடுகளோட டையப்பையும் இந்தியா சூப்பர்வாக பாண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ யுஏஇ அதோடு சேர்த்து சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் ரொம்ப பவர்ஃபுல்லான காசு இருக்கக்கூடிய நாடுகள். அப்படிப்பட்டவங்க நம்மக்கிட்ட இருந்து ஆயுத பரிமாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். அதற்கு பதிலாக பெரிய செல்வங்களையும் நமக்கு ஈடாக கொடுக்கலாம். இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஒரு ஜனநாயக நாடு ஒரு பெரிய வல்லரசு நாடுகளோடு மோதுவதற்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் இந்திய அரசு ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய மக்களில் ஒரு குடிமகனாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நாளைய தினம் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமையை நம்ம நிலைநாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலை. நம்ம வாக்கு அப்படிங்கிறது நம்முடைய உரிமை. அதனால் எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. காலையிலேயே எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உங்களுக்கு யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களை பற்றிய விடயங்களை, அதாவது தலைவர்கள் இருக்கலாம் ரைட்டா, ஆனால் உங்களுடைய தொகுதியில் யார் உங்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்வதற்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க. சென்னையில் இருந்து மற்ற ஊர்களுக்கு போகிறவங்க, வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டை தேடி வர்றவங்களுடைய எண்ணிக்கை இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஓட்டு போடுவதற்காகவே தன்னுடைய பணி நேரத்தெல்லாம் விட்டுட்டு வெவ்வேறு கண்ட்ரீஸில் இருந்து தமிழ்நாட்டை தேடி நிறையா நண்பர்கள் ஓடி வந்திருக்காங்கங்கிற செய்திகள் கிடைக்கிது. ஒரு நல்ல ஜனநாயக சமூகத்தை தமிழ்நாட்டில் மறுபடியும் உருவாக்குவதற்கான வேலையை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அனைவரும் வாக்களிப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.